வணக்கம். 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கான பைத்தான் புரோகிராமிங். வருக வணக்கம். பாடம் 14. பைத்தானில் C++ நிரல்களை எவ்வாறு இறக்கம் செய்து ஓட்டுவது, அதாவது how to import C++ programs in Python. பாடம் 14. இந்த பாடத்தில் நாம் பைத்தானில் இருந்து கொண்டு ஏன் C++ நிரல்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது why call C++ programs from a Python program. பல காரணங்களுக்காக பைத்தானில் இருந்து கொண்டு C++ நிரல்களை நாம் அழைக்க வேண்டி இருக்கும். என்னென்ன காரணங்கள்? ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், அதாவது நம்முடைய செயல்திறனை மிகப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் என்ன? பைத்தான் ஒரு இன்டர்பிரேட்டட் மொழி, அதாவது கூற்று வினையாற்று மொழி என்பதால் அது மெதுவாக ஓடும். விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். பைத்தான் மெதுவாக ஓடும், C++ வேகமாக ஓடும். எனவே பைத்தான் மெதுவாக ஓடுவதால் நீங்கள் ஏதேனும் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ், அதாவது கடினமான கணித கணக்கீடுகள், படிம செயலாக்கம் அதாவது இமேஜ் ப்ராசஸிங், லார்ஜ் ஸ்கேல் டேட்டா மேனிப்புலேஷன் அதாவது பெரிய அளவிலான தரவுகளை கையாளுதல் போன்ற பணிகளில் பைத்தான்கள் மிக மெதுவாக ஓடுகின்றன. அது நமக்கு சரிப்படாது. ஆனால் C++ என்பது ஒரு தொகுப்பு மொழி, அதாவது கம்பைல்டு லாங்குவேஜ். அப்படி என்றால் என்னவென்று பிறகு பார்ப்போம். இவ்வாறாக இது இருப்பதால் C++ நிரல்கள் வேகமாக ஓடும். எனவே எங்கெங்கு செயல்திறன் மிகவும் முக்கியமாக வேண்டுமோ அங்கே C++ பயன்படுத்துவது நல்லது. எனவே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டுமென்றால் பைத்தானை விட C++ பயன்படுத்துவது நல்லது என்று நமக்கு தெரிகின்றது. இது மட்டுமல்ல, C++ என்பது நெடுங்காலமாக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இங்கே லைப்ரரிஸ் பல கிடைக்கின்றன, அதாவது நிரல் களஞ்சியங்கள், ப்ரோக்ராம் கலெக்ஷன்ஸ். C++ மொழியில் பல நிரல்கள் களஞ்சியங்கள், அதாவது லைப்ரரி உருவாக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ், கம்ப்யூட்டர் விஷன் கணினி பார்வை, மெஷின் லேர்னிங் அதாவது இயந்திர கற்றல் போன்ற பணிகளுக்கான மிக சக்தி வாய்ந்த மிகவும் மேம்படுத்தப்பட்ட லைப்ரரிஸ், நிரல் களஞ்சியங்கள் C++ மொழியில் ஏற்கனவே கிடைக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் பைத்தானில் திருப்பி எழுத தேவையில்லை. மாறாக இவற்றை பைத்தானிலிருந்து அப்படியே அழைத்து கொள்ளலாம். அடுத்து வன்பொருள் தொடர்பு, அதாவது C++ இருந்து கொண்டு வன்பொருள் அதாவது ஹார்ட்வேரை நாம் எளிதாக அணுகலாம். எடுத்துக்காட்டாக டிவைஸ் டிரைவர்ஸ், சாதனை இயக்கிகள், இவை பல கிடைக்கின்றன. ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட்வேர், அதாவது சிறப்பு வன்பொருட்களுடன் நேரடியாக நாம் தொடர்பு கொள்ளலாம். நினைவகத்தை நாம் எளிதாக அணுகலாம். எனவே C++ இருந்து கொண்டு வன்பொருள் அதாவது ஹார்ட்வேரை மிக எளிதாக அணுகலாம். பைத்தானை வைத்துக்கொண்டு இவ்வாறு செய்வது கொஞ்சம் கடினம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பைத்தானில் இருந்து கொண்டு எவ்வாறு C++ நிரல்களை அழைத்து நாம் பயன்பெறலாம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முன்பு சொன்னது போல பைத்தான் வெர்சஸ் C++, இதை நாம் ஒரு ஒப்பீடு செய்து கொள்வோம். பைத்தான் இரண்டு நிலையில் இயங்கும். ஒன்று இன்டராக்டிவ் மோட், மற்றொன்று ஸ்கிரிப்ட் மோட். நாம் முதல் பாடத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கின்றோம். இன்டராக்டிவ் மோட் என்றால் என்ன? நாம் இங்கே நின்று கொண்டு பைத்தானுக்கு ஒரு ஆணையை கொடுத்தால் அது நமக்கு விடையை கொடுக்கும். எடுத்துக்காட்டாக இதோ நான் 4+8 என்று அடித்திருக்கிறேன், அது 12 என்று கொடுக்கின்றது. கழித்தல் 4 கழித்தல் 8 என்று கொடுத்திருக்கிறேன், -12 என்று கொடுத்திருக்கின்றது. இவ்வாறு நான் கொடுக்க அது நமக்கு விடை கொடுத்து கொண்டே வரும். இதுதான் இன்டர்பிரட்டர் மோட் என்று பெயர். இந்த பைத்தானே சியில் எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே நாம் காட்டுகின்ற பைத்தான் C பைத்தான் என்பது அது ஒரு இன்டர்பிரட்டர், அது சியில் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே பைத்தான் ஒரு ஊடாடும் இயங்குநிலையில் இயங்கும் வலிமை கொண்டது. பைத்தானை நாம் இன்னொரு வழியாகவும் இயக்கலாம், அது ஸ்கிரிப்ட் மோட். இதில் நாம் ஒரு நிரலை கொடுக்க வேண்டும். அந்த இன்டர்பிரட்டர் என்ன செய்தது என்றால் இந்த நிரலை எடுத்து இவ்வாறு ஒரு இடைமொழியில், அதாவது இன்டர்மீடியட் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள், இதில் எழுதிக்கொள்ளும். எழுதிக்கொண்டு பிறகு இதை ஒன்று ஒன்றாக படித்து இதை செயலாக்கும். இவ்வாறு செயலாக்கி கொண்டே வந்தால் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் அவுட்புட் வரும். ஹலோ பைத்தான் என்று இதோ அடித்திருக்கின்றது. அதான் ப்ரோக்ராம் அவுட்புட். இவ்வாறு இயங்குவதற்கு ஸ்கிரிப்ட் மோட் என்று பெயர். இதில் அந்த இன்டர்பிரட்டர் C பைத்தான் இதோ இது இருக்கிறது, அதுதான் இது ரிட்டன் இன் C.
அது எங்கே ஓடுகின்றது? கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் ஓடுகின்றது. இங்கும் அங்குதான், நாம் காட்டவில்லை, இங்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் தான் ஓடுகின்றது. எனவே பைத்தான் 2 நிலைகள் ஓடுகின்றது. ஒன்று இன்டராக்டிவ் மோட், இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோட். இரண்டுமே மெதுவாக ஓடுகின்றன. இது மெதுவாக ஓடுகின்றது ஏனென்றால் நாம் கொடுக்க கொடுக்க அது விடை கொடுக்கின்றது, அது மெதுவாகத்தான் ஓடும். இங்கும் மெதுவாக ஓடுகின்றது ஏனென்றால் இந்த கொடுக்கின்ற நிரலை எடுத்து அதை இவ்வாறு மாற்றி பிறகு இதை ஓட்டுகின்றோம். எனவே பைத்தான் மெதுவாக ஓடுகின்ற ஒரு மொழி. அதற்கு மாறாக சி ப்ரோக்ராம் பாருங்கள், அல்லது C++ ப்ரோக்ராம் பாருங்கள். இதோ ப்ரோக்ராம் இருக்கின்றது, நிரல். இங்கே இன்டர்பிரட்டர் கிடையாது, கம்பைலர். இது என்ன செய்கிறது என்றால் இந்த நிரலை எடுத்துக்கொண்டு இவ்வாறு மாற்றுகின்றது. மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன், இதற்கு மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பெயர். 1, 2 இதை ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுத்தால் அது மிக வேகமாக ஓட்டிவிடும். எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் பைத்தான் பொதுவாக ஒரு கூற்று வினையாற்றி மொழி, அது மெதுவாக ஓடும். C++ என்பது ஒரு தொகுக்கப்படும் முறை கொண்ட மொழி. தொகுப்பது என்றால் கம்பைல், இதை எடுத்து இவ்வாறு மொழிபெயர்ப்பு செய்வது. இது மெஷின் லாங்குவேஜ், இது சி லாங்குவேஜ். இந்த மொழியிலிருந்து இந்த மொழிக்கு மாற்றுவது தான் தொகுத்தல், கம்பைல் என்று பெயர். இவ்வாறு தொகுக்கப்பட்ட பிறகு இதை ஓட்டுவது மிக எளிது, மிக விரைவாக ஓட்டலாம். எனவே பைத்தான் இஸ் டிபிக்கல் இன் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். C or C++ is typically a compiled language. எனவே இது மெதுவாக ஓடும், இது வேகமாக ஓடும் என்று எதிர்பார்ப்பது இயல்பு. அடுத்து, பைத்தான் is a dynamically typed language. அப்படி என்றால் என்ன? பைத்தான் ஒரு மாறும் தரவு வகை கொண்ட மொழி. C++ is a statically compiled language. அதாவது C++ என்பது தொகுக்கப்படும் தன்மை கொண்ட தரவு வகைப்படுத்தப்பட்ட ஒரு மொழி. அப்படி என்றால் என்ன? ஒவ்வொன்றையும் நாம் இப்பொழுது விளக்குவோம். டைனமிக் டைப்பிங், அதாவது மாறும் தரவு வகை கொண்ட மொழி என்றால் என்ன? இங்கே பாருங்கள், x என்ற ஒரு மாறி இருக்கின்றது, அதில் 2 என்கின்ற ஒரு முழு எண்ணை போட்டிருக்கிறேன். இப்பொழுது x-னுடைய வகை, அதாவது தரவு வகை, டைப், டேட்டா டைப் என்னவென்று கேட்டால் நமக்கு அது இன்டிஜர் என்று வரும் இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அது. அதுபோல y, அதனுடைய மதிப்பு என்ன? 2 கூட்டல் 2 4. அதனுடைய டைப் என்ன? இன்டிஜர். எனவே x-னுடைய டைப் இன்டிஜர், y-னுடைய டைப் இன்டிஜர். y-ல் என்ன இருக்கின்றது? இன்டிஜர் 4 இருக்கின்றது. எனவே x, y ஆகியவை எல்லாம் இன்டிஜர் டைப் கொண்டவை. இங்கே பாருங்கள், x என்பது ஒரு சாரம். அப்போ x-னுடைய டைப் என்ன? சாரம், not an integer. இங்கே x integer, இங்கே x சாரம், it's a string. இங்கே y சாரம், இங்கே y integer. எனவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? ஒரு மாறியினுடைய தரவு வகையானது மாறிக்கொண்டே போகின்றது. இட் இஸ் சேஞ்சிங், டைனமிக்கலி சேஞ்சிங், அதாவது மாறிக்கொண்டே போகின்றது என்ற அர்த்தம். ஒரு இடத்தில் இன்டிஜராக இருக்கலாம், ஒரு இடத்தில் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு இடத்தில் லிஸ்டாக இருக்கலாம், ஒரு இடத்தில் டப்பிளாக இருக்கலாம். இப்படியே மாறிக்கொண்டே போகும். ஆனால் சியில் அது போன்று கிடையாது. இங்கே பாருங்கள், C++ படித்திருப்பீர்கள் நீங்கள். இங்கே x என்பது என்ன? இன்டிஜர். y என்பது என்ன? float. ch என்பது என்ன? கேரக்டர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? x-இல் நீங்கள் இன்டிஜரை போடலாம், y-இல் நீங்கள் இதை போடலாம், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டை போடலாம். கேரக்டரில் நீங்கள், ch-இல் நீங்கள் ஒரு கேரக்டரை போடலாம். இது அவுட்புட், இதை ஒரு அவுட்புட், இதை ஒரு அவுட்புட். இங்கே பாருங்கள், இப்பொழுது x-இல் இன்டிஜரை போடலாம் என்று சொன்னோம். எனவே x என்பது 20, 20 கூட்டல் 30, 50 போடலாம். சரி, இது சரி. இது x-இல் ஒரு ஸ்ட்ரிங்கை போடலாமா? போடக்கூடாது. ஏனென்றால் x என்பது ஒரு இன்டிஜர் என்று சொல்லிவிட்டோம். எனவே x-இல் நீங்கள் ஸ்ட்ரிங்கை போட முடியாது. எனவே இதோ எரர் வருகிறது பாருங்கள், எரர். எனவே x என்பது இன்டிஜர் என்று சொன்ன பிறகு நீங்கள் அதை மாற்ற முடியாது. இங்கே அப்படி இல்லை. x என்பது ஒரு இன்டிஜர் என்று சொல்லியிருக்கிறோம் இங்கே. ஆனால் x என்பது ஒரு ஸ்ட்ரிங்கை போடலாம். பைத்தான் அதை ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் இங்கே C++ அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், x-னுடைய தரவு வகை, அதாவது டேட்டா டைப் இன்டிஜராக இருந்தால் அது இன்டிஜராகத்தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. That is what is called statically typed, அதாவது மாறாதது, அதனுடைய டைப் மாறாதது. x என்பது இன்டிஜர், இன்டிஜராகவே இருக்கும், அதை மாற்ற முடியாது நீங்கள். இங்கே x என்பதற்கு ஒரு டைப்பே கிடையாது. x என்பதற்கு ஒரு நிரந்தரமான டைப் கிடையாது, மாறிக்கொண்டே போகும். எனவே this is static, இது dynamic. சரி, பைத்தானில் data type is not required while declaring a variable. அதாவது ஒரு மாறியை நீங்கள் அறிவிக்கும் பொழுது தரவு வகையை குறிப்பிட தேவையில்லை. இங்கே பாருங்கள், நான் ஒரு மாறியை பயன்படுத்தியிருக்கிறேன், 2 எடுத்து x-இல் போடு என்று அர்த்தம்.
இங்குதான் எக்ஸ் டிக்ளேர் ஆகிறது. நான் ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன், அதாவது அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். இங்கே பாருங்கள், y என்கின்ற மாறியை நான் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். எனவே நீங்கள் இதற்கு முன்பாக நீங்கள் அறிமுகப்படுத்த தேவையில்லை. இங்கே நான் பயன்படுத்தியிருக்கின்றேன், பயன்படுத்துகின்ற இடத்தில் தான் நான் அறிமுகமே படுத்தியிருக்கின்றேன். எனவே ஒரு வேரியபிளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பாக நீங்கள் அதை தனியாக அறிவிக்க தேவையில்லை. No need to declare in advance. ஓகே, இங்கே பாருங்கள், இது C++ ப்ரோக்ராம். இங்கே நான் x = 20 என்று போட்டிருக்கின்றேன். பைத்தானில் போடுவது போல போட்டிருக்கின்றேன். ஆனால் அது பிழை என்று காட்டுகின்றது. ஏனென்றால் நீங்கள் எக்ஸை பயன்படுத்த முடியாது. அதை அறிவிப்பதற்கு முன்பாக you cannot use it before it is declared. இங்கே நான் பயன்படுத்தியிருக்கின்றேன், எக்ஸில் 20 போடு என்று சொல்லியிருக்கின்றேன். எக்ஸ் என்றால் என்ன, அதை நான் சொல்லவே இல்லை. பைத்தானில் செய்யலாம், இங்கே செய்ய முடியாது. எனவே இங்கே எரர். என்ன எரர்? எக்ஸ் வாஸ் நாட் டிக்ளேர் இன் தி ஸ்கோப் என்று வருகின்றது. இந்த பிழையை நாம் எவ்வாறு நீக்குவது? இதோ பாருங்கள், இன்ட் எக்ஸ், இதுதான் டெக்ளரேஷன். சொன்ன பிறகு நான் 20 எடுத்து எக்ஸில் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து can output it return 0. இதோ 20 என்று நமக்கு வருகின்றது விடை. எனவே ஒரு மாறியை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பாக C அல்லது C++இல் அதை அறிவிக்க வேண்டும், டிக்ளேர் செய்ய வேண்டும். declaring a variable, இதுதான் declaring a variable. This is using a variable. Here there is no declaration. You straight away go and use it, which will be taken as a declaration as well என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, Python can run as a scripting and a general purpose language. ஸ்கிரிப்டிங் என்றால் இது ஒரு துணை நிரல் மொழியாகவும் பொது நிரலாக்க மொழியாகவும் செயல்படக்கூடியது. ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ் என்றால் இது ஒரு பொது நிரலாக்க மொழி. எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது பெரும்பாலும் ஸ்கிரிப்டிங்காக. ஸ்கிரிப்டிங் என்றால் ஸ்பெஷலைஸ்டு யூஸ் என்று அர்த்தம். அது ஒரு வேற்றுமை பைத்தானுக்கும் C++க்கும். இந்த 4 கருத்துக்களையும் இங்கே உங்கள் புத்தகத்தில் கொடுத்திருப்பது போல ஒரு அட்டவணையிட்டு இருக்கின்றோம். பைத்தான் பொதுவாக ஒரு கூற்று வினையாற்று மொழி, இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். C++ typically is a compiled, அதாவது தொகுக்கப்படும் முறை கொண்ட மொழி. பைத்தான் dynamically typed, C++ statically typed. அடுத்து பைத்தான் ஒரு மாறியை அறிவிக்க தேவையில்லை. C++இல் வேரியபிளை நீங்கள் அறிவிக்க வேண்டும் பயன்படுத்துவதற்கு முன்பாக. பைத்தான் ஒரு ஸ்கிரிப்டிங் as well as general purpose. C++ general purpose language.